நகைச்சுவை, சென்டிமெண்ட், காதல், ஆக்ஷன் ஆகியவற்றை சரியான கலவையில் கொடுப்பதில் கில்லாடி என பெயர் பெற்ற இவரது இயக்கத்தில் மின்சார கண்ணா படத்தில் நடித்தார் விஜய். இந்த படத்தின் மீது 2019 மீண்டும் புகழ் வெளிச்சம் பாய்ந்தது. அந்த ஆண்டில் 5 ஆஸ்கர் விருதுகளை அள்ளிய கொரிய திரைப்படமான பாராசைட் மின்சார கண்ணாவின் அப்பட்டமான காப்பி என ஊடகங்கள் குறிப்பிட்டு காட்டின. அப்படிப்பட்ட மின்சார கண்ணா படம் உருவான நாள்களை பற்றி இந்த அத்தியாயத்தில் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் இயக்குனர் KS ரவிக்குமார். திரைக்கதை தான் ஒரு படத்தின் வெற்றியை தீர்மானிக்கிறது. திரைக்கதை தான் ஆடியன்ஸை கடைசி ஃப்ரேம் வரை தியேட்டரில் உட்கார வச்சு சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது. அந்த பிளே தான் சினிமா. கதை இல்லாமல் திரைக்கதை இல்லை. ஆனால் கதை என்பது ஒரு வரியாக, ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனாக, ஒரு ஃபேஸாக கூட இருக்கும். அவ்வளவுதான். கதைக்கான ஐடியா ஒரு வரியாக இருந்தாலும் அதை கொடுத்தவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து விடுகிறேன் நான். நம்முடைய கதையில் இருக்கும் குறைகளை யாராவது சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனால் அது நம்முடைய குழந்தை என்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும். அதுவே மற்றவர்களிடம் கதை வாங்கினால் அதை தோண்டி துருவி தலைகீழாக புரட்டி போடலாம். அதில் திரைக்கதை வழியாக பல மாயங்களை செய்துவிடலாம். இதுவரை 45 படங்களை இயக்கியிருக்கிறேன். அதில் பஞ்சதந்திரம், மன்மத நம்பு தவிர மற்ற அனைத்து படங்களிலும் என்னுடைய திரைக்கதை தான். மின்சார கண்ணா என்னுடைய உதவியாளர் MA கெனடியின் கதை. மற்றொரு உதவியாளர் ஜோதி கிருஷ்ணாவிடம் எனக்கு 20, உனக்கு 18 கதை இருந்தது. 2 கதைகளையும் கேட்ட விஜய், கென்னடியின் லைன் நல்லா இருக்கு சார், அதுக்கே ஸ்கிரிப்ட் பண்ணிடுங்க, அதில் உங்கள் பிராண்ட் ஹியூமருக்கு நிறைய ஸ்கோப் இருக்குன்னு தோணுது என்றார். அவரது நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக ரொமான்டிக் ஹியூமர் என்கிற அம்சத்தை தூக்கலாக வைத்து மின்சார கண்ணா படத்தின் திரைக்கதை வசனத்தை 15 நாட்களில் எழுதி முடித்தேன். இந்த படத்துக்கு முன்பு வரை விஜய் படத்தில் காமெடி இருக்கும், ஆனால் அதில் அவரது பங்களிப்பு குறைவாக தான் இருக்கும். இந்த படத்தில் அவரை முழு வீச்சில் காமெடி செய்ய வைத்தேன். மின்சார கண்ணா ஒரு காதல் கதை. கடந்த கால வாழ்க்கை தந்த காயத்தால் ஆண்களின் பங்களிப்பு இல்லாமல் இந்த உலகில் பெண்களால் வாழ்ந்துவிட முடியும் என்ற பிடிவாதமாக இருக்கும் ஒரு பேரிளம் பெண். அவளுக்கு ஒரு தங்கை. அவள் ஒருவனை காதலித்து விடுகிறாள். அக்காள் தன்னுடைய காதலை ஏற்க மாட்டாள் என தெரியும் போது அவளுக்காக நாயகன் என்ன செய்தான், நாயகனுக்காக அவனது குடும்பம் எவ்வளவு இறங்கி வந்தது என்பதுதான் திரைக்கதை. பிளாஷ்பேக்கில் தான் தங்கையின் காதல் பற்றியே தெரியும். நாயகனின் மொத்த குடும்பமும் நாயகியின் வீட்டுக்குள் வேலைக்காரர்களைப் போல் ஊடுருவி அந்த அக்காவின் பாறாங்கல் மனதை கரைக்கும் வேலையில் இறங்குவார்கள். அதில் விஜய்க்கும் குஷ்புவுக்குமான காட்சிகள் நகைச்சுவையுடன் கூடிய மோதலும் இணக்கமும் மாறி மாறி வரும். 2 பேருமே போட்டி போட்டு நடித்திருந்தார்கள். அப்போது ரம்பா முன்னணி கதாநாயகிகளில் ஒருவர். பிளாஷ்பேக்கில் வரும் விஜயின் காதலியாக ஒரு புதுமுக கதாநாயகியை தேர்வு செய்ய வேண்டும். நான் படையப்பா வெற்றிக்கு பிறகு மின்சார கண்ணாவை இயக்கினேன். படம் வேலைகள் அதிகம். அதனால் 2வது கதாநாயகியை தேர்வு செய்யும் வேலையை படத்தின் தயாரிப்பாளர் KRGயின் மகனிடம் விட்டுவிட்டேன். அவர் பாம்பே சென்று தேர்வு செய்து கொண்டு வந்த பெண் தான் மோனிகா. படம் வெளியானது. விஜயின் காதலியாக நடித்த கதாநாயகி சரியில்லை என்று விமர்சனம் செய்தார்கள். அந்த பெண் நன்றாக தான் நடித்திருந்தார். ஆனால் ரம்பாதான் விஜயின் காதலியாக நடித்திருக்க வேண்டும் என்று விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள். மின்சார கண்ணா படமான காலகட்டத்தில் மன்சூர் அலிகான் கொடூரமான வில்லன். அவரை இந்த படத்தில் அப்படியே புரட்டி போட்டு முழு நீள காமெடி வில்லனாக மாற்றிவிட்டேன். அதன் பிறகு அவர் காமெடி வில்லனாகவே அதிகமும் ரசிக்கப்பட்டு வருகிறார். படையப்பா கொடுத்த இயக்குனர் அடுத்து இயக்கியிருக்கும் படம் எனும்போது அவர்கள் வேறு மாதிரி ஒரு எதிர்பார்ப்புடன் படம் பார்க்க வந்தார்கள். நாம் கொடுத்ததோ ஒரு ஹியூமர், ஆக்ஷன், லவ் ஸ்டோரி. விஜய் ஹீரோ என்றாலும் குஷ்புவை மையப்படுத்திய ஒரு பெண் மைய கதையாகவும் அது அமைந்து போனது. படையப்பா நீலாம்பரியை மின்சார கண்ணா குஷ்புவிடம் எதிர்பார்க்க கூடாதல்லவா? ஆனால் அந்த காலகட்டத்தில் ரசிகர்களிடம் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததால் தான் மின்சார கண்ணா மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை. ஆனால் இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு, சார் ஒரு சீனில் கூட மின்சார கண்ணா போர் அடிக்கல சார் என்று பாராட்டுகிறார்கள். ஒவ்வொரு காட்சியிலும் விஜயின் பிரசன்ஸ் அவ்வளவு அழகாக இருக்கும். வசன காட்சிகளிலோ புகுந்து விளையாடி விடுவார் அவர். விஜய் வெட்கப்படுவதே அவ்வளவு நன்றாக இருக்கும். இப்போதும் அவரை தனிப்பட்ட முறையில் சந்திக்க செல்லும் போது அவர் முகத்தில் ஒரு வெட்கம் தோன்றும் பாருங்கள். அதில் ஒரு அன்பான தம்பியின் அன்பும் பாசமும் பின்னி பிணைந்திருக்கும். கட்டி அணைத்து எப்படி இருக்கீங்க சார் என்று அவர் கேட்கும்போது அதில் அவ்வளவு எமோஷன் இருக்கும். விஜயை பார்த்தால் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருப்பார். ஆனால் அவர் முற்றும் தெரிந்த ஒரு முனிவரை போல்
சினிமாவின் நீள அகலங்களை கற்று வைத்திருக்கும் ஒரு திறமைசாலி. லவ்லி கேரக்டர். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மனிதரும் கூட. சென்னையிலும் ஊட்டியிலும் படத்தின் காட்சிகளை எடுத்தபோது மிகவும் அடக்க ஒடுக்கமாக சரியான நேரத்துக்கு வந்து நான் எதிர்பார்த்ததற்கும் மேலாக நடித்து கொடுத்துவிட்டு போயிடுவார். 2 பாடல் காட்சிகளை தவிர மொத்த படப்பிடிப்பும் முடிந்துவிட்டது. மிச்சமிருந்த ஊதா 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 பூ, உன் பேர் சொல்ல ஆசைதான் பாடல்களை படமாக்க சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு போனோம். அங்கேதான் தெரிந்தது விஜய் எவ்வளவு ஜாலியான மனிதர் என்பது. படப்பிடிப்புக்கு மொத்த படக்குழுவும் எங்களுக்கென்று அமர்த்தி கொண்ட பஸ்ஸில் புறப்பட்டு செல்வோம். அப்போது விஜயை பார்த்து, நீங்கள் தப்பிக்கவே முடியாது, பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும் என்று சொன்னேன். அவ்வளவுதான். ஓகே சார், படம் முடிஞ்சிடுச்சு, இந்த ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டு கல்லூரி மாணவனாக மாறி விஜய் பாட்டு பாடி, நடனமாடி, விசிலடித்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியது மட்டுமல்ல, மற்றவர்களையும் அதை செய்ய வைத்து உற்சாகப்படுத்தினார். விஜய் எவ்வளவு ஜாலியாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் உறுதியான ஒருவர். அவர் 2ஆம் முறை இயக்க அழைத்த போது என்னால் முடியாமல் போய்விட்டது. அப்போது ரஜினி சார் படத்தை இயக்கும் பொறுப்பில் இருந்தேன்.